குட் மார்னிங். குட் மார்னிங் மம்மி. வாய மூடுறா, நல்லா வாயில வந்துரு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போறோம். செயினை திருப்பியா இல்ல அட்லீஸ்ட் பிளேட் போட்டு பிட் பாக்கெட் அடிச்சிருப்பியா? அதுவும் குடுகுடுன்னு ஓடியே தப்பிக்க போறோம். எப்படி தப்பிக்க போறோம், எப்படி ஓட போறோம், எப்படிலாம் ஓட போறோம்ன்றத உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். ரோப்ளாக்ஸ்ல எஸ்கேப் ஃப்ரம் தி போலீஸ் மேனோ என்னமோ இருக்குங்க. எஸ்கேப் தி போலீஸ் மேன், போலீஸ் இருந்து தப்பிக்க போறாங்க. அவ்வளவுதான் உள்ள போறோம். அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம இப்போ உள்ள வந்தாச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் என்னடா இவ்வளவு ஸ்லோவா நடக்குற? டேய் என்னங்க இவன் ஆம வேக நடக்குறான்? இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏன் அப்படி நடக்குறானா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த கேமை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பக்கம் இருக்கிறது எனர்ஜி, இங்க இருக்கிறது ட்ரெட்மில், இந்த பக்கம் இருக்கிறதா ஸ்டெப்ஸ். இது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரெட்மில் நம்ம ஓடினா நமக்கு ஸ்பீடு வழக்கம் போல இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நீங்க இந்த பக்கம் எனர்ஜி வந்தீங்கன்னா, இந்த எனர்ஜி வந்து நம்ம நடக்க குறையும். அது குறையணும், அதாவது நமக்கு அதிகபட்சமா வேகமா ஓடணும் அப்படின்னா நமக்கு இந்த பேக் தேவை. அதாவது எனர்ஜி தான் ஓட முடியும். பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜில அந்த மாதிரி இந்த பேக் நம்ம அப்கிரேட் பண்ண நமக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஐயா கொஞ்சம் வேகமா போங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நான் மட்டும் தனியா விளையாட போறேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்காரு. அவரை ஏன் கூப்பிடாம வச்சிருக்கேன்னா, வழக்கம் போல வந்து ஏமாத்தி போயிடுறாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆட்டத்தை கழிச்சு விட்டு பாதி நேரத்துக்கு அவர் என்ன முந்திட்டு போயிடுறாரு. அப்புறம் நான் தான் ஜெயிச்சேன் கடைசியில சொல்றாரு. இது என்ன மாதிரி அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா 1 2 5 10 அப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் நடக்கிறப்ப 1 வருதா, இப்போ 2 பிரைஸ் 2 கப்னு அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டாவது லெவல் நான் இங்க வந்து நின்னா எனக்கு அப்கிரேட் ஆயிடும். அதே மாதிரி அப்கிரேட் பண்ண நமக்கு ஸ்டெப்ஸ் கவுண்ட் அதிகமாகும். ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனர்ஜி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓடி ட்ரெட்மில்லையும் பண்ணிக்கலாம். இப்போ தலைவரை உள்ள கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தலைவரே உள்ள வாங்க. வந்துட்டீங்களா? உள்ள மன்றி அண்ணன் வந்துட்டாருங்க. என்ன ப்ரோ சௌக்கியமா? என்னது கருப்பா இருக்கேன் முன்னாடி? ஏதோ கருப்பா இருக்கா ப்ரோ? எவ்வளவு ஒருத்தர் நடக்கறான் ப்ரோ, இவன பாரு ப்ரோ. என்னடா ஆளுக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்லாம நடக்கற? ஏதோ பாருங்களேன். டேய் என்னடா இது? தம் தோன் இருக்குது. இந்த ஸ்கூல் டைம்ல ப்ரோ ஸ்கூலுக்கு போயிருக்கல ப்ரோ? நீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? ஸ்கூல் டைம்ல ஆளு குட்டியா தான் இருப்பேன். ஆனா எனக்கு கொடுத்துருக்கிற அந்த புக் எல்லாம் பார்த்தா அது கிடக்கும் ஆத்தாடி எந்த தடி அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? அத ஆமா, அதை தூக்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள ஏப்பா முடியல தலைவரே. என்ன ப்ரோ அது த்ரெட்மில்ல ஒண்ணா அப்படியே நடக்கறா ஓடுறானா? இருங்க நானும் உங்க கூட சேர்ந்து நடக்கிறேன். உங்களை வேற நான் ஏமாத்த மாட்டேன் ப்ரோ. நீங்க எத்தனை லெவல் இருக்கீங்க? நான் இப்பதான் 4வது லெவல். நான் 6வது லெவல் இருக்கேன். நான் வெயிட் பண்றேன். எப்படி வெயிட் பண்றேன். உங்கள மாதிரி இல்ல, நானு வெயிட் பண்றேன். வெயிட்லாம் பண்ணல, அப்படி ஏதோ பண்ணிருக்க. வெயிட் பண்ணலையா? சரி அப்போ உங்களுக்கு நம்பலாம், நான் ஓடுறேன் உங்க கூட சேர்ந்து. நீ ஏதோ சீட் பண்ணிருக்க. அது காட்டி பாருங்க நண்பர்களே, பாருங்க அதுக்குள்ள சீட் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன்றாரு. தெளிவா தான் சொல்றேன், வெயிட் பண்றேன்னு சொல்றேன், வேணான்றீங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? சரி இங்கே ஒண்ணா வேலைக்காக தான், அங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். போலீஸ்கார் எங்க வராருன்னு பாருங்க. வேலை மாட்டா. நம்ம 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குது மாயமா. இங்க பாருங்க ப்ரோ, எனக்கு இதுக்கு ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு ப்ரோ. ஆல் ரூட் கிளியர் அடிச்சு ஓட்டு. இவ்வளவு வேகத்துல போனா என்ன என்னைக்கு போறது? ஐயோ ஏதோ சவுண்ட் வருது. ஏதோ பொண்ணு தான் போல. அப்பனா நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். ஏதோ போய் சொல்றாருங்க இவரு. தெரியலையா? எதுவும் தெரியலையா? அது உள்ள தாண்டி போய் பாருங்க. இந்த ரன் இல்லையா, ஸ்டேஜ் 1 போட்டுருக்கு இல்லையா? ஆமா ஓ வாரேன். நான் பின்னாடியே வந்துட்டேன் ப்ரோ. அப்படி போயிட்டு எங்க காணுமே? என்னடா இவ்வளவு வேகம் ஓடுறீங்க? டேய் இருடா. போலீஸ் சொன்னல ப்ரோ. ஜம்ப் பண்ணா இது ஸ்பீடா வரல, எனர்ஜி கம்மியாகுது ப்ரோ. போச்சுடா. மாடினே. ரோபோ மாதிரி நடந்து போறேன். நான் உன்னோட ஸ்பீடா போறேன். தெரியாம ஜம்ப் பண்ண ப்ரோ. டேய் புடிச்சறாதே போலீஸ் அண்ணா புடிச்சறாதே. ஸ்டாமினா போயிடுச்சா? ஸ்டாமினா தப்பிச்சிட்டா. போடா தப்புசா. ஏதோ காமிக்குது. போதும் எனக்கு ஒரு வின்னு போதும். அவ்வளவுதான். ஒரு வின் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இதான் வந்து பார்த்தா நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வின் எடுத்துட்டு வந்தோமா. ஒரு வின் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இன்னொரு வின் எடுத்துட்டு வந்தா +2 வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அட கடவுளே, எனக்கு இப்ப 3 கப் ஏறுது. 3 ஏறுது ப்ரோ. என்ன ஏறுது? நடக்கிறதா? ஆமா. எப்படி ரீபர்த் கொடுத்தீங்களா? இல்லையே, நான் தான் 2 கப் வின் பண்ணி அங்க வந்து நின்ட்டேன்ல. ஓஹோ, நான் திமிங்களா? நீ வேலைக்காக மாட்டேன் ப்ரோ. யாரு வேலைக்காக மாட்டேன்? நான் அதுக்குள்ள 13வது லெவலுக்கே வரப்போறேன். 13வது லெவல் வந்துட்டீங்களா அதுக்குள்ள? ஆமா. ஓ மை காட், இது சரிப்பட்டு இது ரொம்பவும் ஆபத்தானது. நம்ம வந்து இது போய் நம்ம சீக்கிரம் பண்ணி ஸ்டெப்ஸை ஏற்றி ஆகணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எப்படி தாண்டிடுவாரு. ஓடுறா தாண்டுறோம். ஆமா ஈஸியா தாண்டுவோம். நல்லா ஒண்ணலாம் பாப்போம் ப்ரோ, பாப்போம். பாய் இருங்க பாய். போடா. முதல்ல நம்மளுக்கு அந்த எனர்ஜி பேக் நானா உள்ள வந்த உடனே டக்குனு வந்துடுறான். போடா
போடா போடா போடா அவன் ப்ரோ எவ்வளவு வேகமா ஓடுறானுங்க. எது பறக்கறானுங்க அவனுங்க. நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இது பண்ணிருப்பாங்க போல. ப்ளஸ் ஸ்பீட் ஏத்திருப்பாங்க போல. ஓகே வந்துருச்சு. ஐயா அடுத்து 50 கப்பா சிறப்புடா டேய். இப்ப எனர்ஜி பேக் தான் வாங்கலாம். ஏன்னா ஜம்ப் பண்ணா டக்குன்னு காலி ஆயிடுது. அதேதான் இங்கேயும் அதே கதை தான். எனர்ஜி எத்தனை பேக்கு 40 கேக்குறாங்களா? அடா போங்கடா. நான் போயிட்டு அங்க இருந்து இதுல போயிட்டு ஒரு போர்டு இருக்கு. என்ன போய் பாத்துட்டு படிச்சுட்டு வந்துடுறாங்க இருக்குது. படிக்க அப்பா, இப்போ போறீங்களா? கொஞ்சம் ஸ்பீடா ஓடுறான் ப்ரோ. ஸ்கூலுக்கு போக சொல்ல ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிக்காம இங்க வந்துட்டு இப்ப போய் படிக்க போறாரா அவரு? அங்க மென்ஷன் பண்ணிருந்தா ரெக்கமெண்ட்னு சொல்லி பாக்கலையா நீங்க அதுல? பாக்கலையா? அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகே எத்தனை லெவல் ப்ரோ? 12வது லெவல் இருந்தாலே போதுமா போயிடலாமா அடுத்த ஸ்டேஜ் இருந்தா? அப்போ வந்துடுறேன். எவனா சொன்னா செத்து போயிட்டு 12 லெவல் என்னாச்சு? அந்த ஸ்டேஜ் 2 போய் அங்க ஒரு ரெக்கமெண்ட் போர்டு வச்சிருக்கான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வாங்க. இல்ல ஏதோ விஷயம் இருக்கு. கத்துறாரு. இதை பார்த்துட்டு நீ கத்துறத நான் தெரியும். கேட்டுட்டேன் ப்ரோ. நீ கத்துறத நான் வந்து எதுவும் சொல்லல. அங்க இருக்கிறதே பார்த்துட்டு அப்புறம் தான் உனக்கு சொன்னேன். எங்க போய் பாத்துட்டு வரணும் சொல்லுங்க. அந்த ஒரு கப்பு ஜெயிச்சிங்கல்ல, ஆமா அங்க அதுல அடுத்த ஸ்டேஜுக்கு லெவல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னென்ன லெவல் வேணும்னு சொல்லி போறேன். அதை நீங்களே பாருங்க. எனர்ஜி எவ்வளவு வேணும் என்னன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணிருப்போம். இதோ வந்துட்டேன். போலீஸ்காரன் பின்னாடி வந்துடுவாரு. வந்துட்டாரா? வந்துட்டாரு. வாங்க ஐயா. போலீஸ் ஐயா நம்மளோட பொறுமையா வராரு. சரி வந்துட்டேன் ப்ரோ. ஸ்டேஜ் 2 ரெக்கமெண்ட்ல என்ன போட்டிருக்கான்? போட்டு லெவல் 2 லெவல் 12 கேக்குது. எனர்ஜி 40. உங்ககிட்ட என்ன லெவல் இருக்கு? லெவல் 18 எனர்ஜி 40. அப்ப அது ரெக்கமெண்ட் தானே போங்களா? வந்துட்டேனே. ஒரே மிதி போயிடுவோம். நசுக்கி விட்டாங்க. வா தக்காளி சட்னி மாதிரியே. ப்ரோ இது நசுக்கிட்டா. ரெக்கமெண்ட் அது இது நசுக்குற மாதிரி நசுக்கிட்டான் ப்ரோ அவன். ஒரே மிதி போயிட்டா. நானும் அதான் பார்த்தேன். என்னடா தலை தனியா கை தனியா கால் தனியா பிரிச்சு வச்சிட்டான். என்ன சீட் பண்றானுங்க ப்ரோ. நம்மள ஏமாத்துறானுங்க ப்ரோ. அது ரெக்கமெண்ட் மட்டும் தான். அதாவது அது இருந்தா போலான்னு தான் சொல்லிருக்க தவிர நீங்க தான் வேகமா வந்து இது பண்ணும் அப்படின்றான். என்னது புரியல? ரெக்கமெண்ட்னா அது இருந்தா நீங்க அந்த லெவல் இருந்தாலே அது நீங்க போயிடலாம்னு மென்ஷன் பண்றதுன்னா அது அர்த்தம். அந்த லெவல் இருந்தா அதுல போலாம் ப்ரோ. ஆனா வேகம் பத்தலையே. அதான் அப்ப தப்பா தானே வச்சிருக்கீங்க. என்ன கேட்டா கிரியேட் பண்ணணும் போய் கேளு ப்ரோ. எனக்கு எந்த சம்பந்தம் நெஞ்ச மூண்டு வாக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடுவோம். அக்கா இங்க வாக்கா. நான் அங்க ஓடுறேன் நடுவுல. ஏகோ இங்க ஒரு இடம் காலியா இருக்குதா? இங்க வந்து ஓடுகா. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. எனக்கு அவ்வளவுதான். லெவல் 25 வரப்போகுது. ஓடுங்க. எனக்கு லெவல் 22. இந்த இதுக்கு அடுத்த லெவல தான் அப்படி மென்ஷன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன எனக்கும் இதுல அதான் ரீபர்த் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம லெவல் 12 இருந்தா அந்த போயிடலாம் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு ப்ரோ. என்ன புரிஞ்சுது? நம்ம ஒரு தடவை ரீபர்த் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த தடவை நம்ம லெவல் இருந்தா அந்த சைடு போயிடலாம்னு மென்ஷன் பண்றான்னு நினைக்கிறேன். அது எப்படி திமிங்களா? ஆனா அங்க ரீபர்த் கொடுக்கணும்னு எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லையே. அதான் மென்ஷன் பண்ணலதான். நம்மளாடி புரிஞ்சுக்க வேண்டியதான். உருட்டு ஆனா ரீபர்த் கொடுத்தா ஆமா வேகத்துல போறானே. ரீபர்த் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. நான் லெவல் 24 வந்திருக்கேன். ஆனா அப்படி பண்ணாதான் பூட்டோட ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஏறுமே. ஓடுறா லெவல் 24. எல்லாரும் ஓடிட்டே இருக்காங்க இதுல. நான் இவ்வளவு வேகம் ஆமா வேகத்துல ஓடுறேன் ப்ரோ. இந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு. இதான் ஜோடி பொறுத்த கரெக்டா இருக்குன்னியோ. அழகாதடா இருக்கு. ஜோடி வந்து கரெக்டா தான் இருக்கு. காஸ்டியூம் செட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. வெள்ளை கருப்புன்ட்டு அதை வச்சு சொல்றேன். ஆனா பின்னாடி இருந்து பார்க்க அந்த மோகினி பேய் மாதிரி இருக்கு ப்ரோ. அது லைட்டா இல்ல அப்படிதான் இருக்கு. அந்த விறகுல கால விட்டு உட்காந்து பின்னாடி பாருங்க கண்ணாடி போட்டு வந்துருக்குது. கண்ணு என்னடா டொக்கு மாதிரி இருக்கு. கண்ணே காண ப்ரோ. அங்க பாருல அந்த பொண்ணு இங்க வந்து அங்க போகுது. நான் விடவே மாட்டேன். நீ எங்க வந்தாலும் இங்க வந்து அங்க வருவேன் நானு. நடக்க ஆரம்பிச்சிருக்குது. எங்க வந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வந்து நேருப்பேன். முடிச்சு ஜெயில போடுங்க சரவண. பாருங்க இப்ப நான் நின்ட்டேனா அந்த பொண்ணு போய் எங்க நின்று பாருங்களேன். பக்கத்துல இருக்கிறது விஐபி. உங்க கூட வந்து ஓடுதா? பாத்துல உங்க கூட வந்து ஓடுதா? பாருங்க அங்க ஓடுற பாருங்க. நான் போக மாட்டேங்குது. என்னமா போமா? என்னோட முடி அழக பார்த்து நான் கிளம்புறேன். இந்த இடத்துல நான் இல்ல. இதெல்லாம் கேட்க முடியாது என்னால. பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். இது என்ன 2+ வின்? இது என்ன 1+ வின்? எனக்கு புரியல. இது அது விஐபி. ஓ விஐபி போட்டாவா? அட பைசா எல்லாத்துக்குமாடா. ஓடுறா. ஐயோ நசிக்கிட்டான். ஓடு. நாங்கெல்லாம் 40லயே போவோம் ப்ரோ. 2 ரவுண்டு தான். 2 பேருக்கு தான் போட்டி. தெரியும்ல? தெரியாது. மேல அவன் அங்க பாருங்க 5வது லெவலுக்கே போயிட்டு இருக்காளுங்க. நம்ம இங்க 1வது லெவலே தாண்ட முடியாம தெரியுது. என்னடா ஒரு லெவல் தான் தாண்ட முடியுது. அதுவும் அவன் ரொம்ப ஸ்லோவா வரான். 2வதுல போனா நசுக்கி விட்டுறான். ஓடு. இப்ப வரான் பாரு ப்ரோ. நான் வந்து என்ன பண்ண போறீங்களோ? ஒன்னும் இல்ல. வேலைக்கு ஆக மாட்டேன் ப்ரோ. நீ நம்ம அப்படி சொல்லிதான் நம்ம ஸ்பீடை ஏத்திட்டு இருக்கோம். அடுத்து எவ்வளவு கேக்குறான்? 50 லெவல் கேக்குறானா? காது
4 கப் வச்சிருக்கேன் 5 கப் ப்ரோ நானு. என்கிட்ட முட்டை தான் இருக்குது. முட்டை இருக்கா? நேரம் வரும் அண்ணே அண்ணே கொஞ்சம் ஜீரோ பாருங்க ப்ரோ. கரெக்டா நீ இப்ப நீ இப்ப நீ மட்டும் என் கூட போட்டிக்கு வரேன்னு வச்சுக்கோ, நேரா வந்து உன்னை இட்டுன்னு போய் இங்க 1 நம்பர்ல விட்டுருவேன். அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். இந்த தலைவர் இதோதான் ஓடிட்டு இருக்காரு. 2 ஜம்பு போட்டாலே போதும் ராஜா. நாங்களாம் போங்க போங்க, உங்க பின்னாடி பார்த்து தான் இருக்கு. போங்க போங்க. அது ஒரு நசுக்கிறீங்களா, சட்னி ஆவறீங்களா, பட்னி ஆவறீங்களான்ட்டு. நான் ஏன் நசுங்க போறேன்? எப்படி வர்றீங்க? நான் ஏன் நசுங்க போடுறாங்க? துண்டு துண்டா ஆயிட்டாரு, பீஸ் பீஸா. என்ன பண்றாங்க? ஏதோ பொட்டியான மாதிரி பார்த்தா. நான் எங்க வர செத்த? நான் ஜெயிச்சிட்டேன், பாக்கலையா? பச்சை போய் சொல்றானா? 50 வேணுமா லெவலு? வேற ஆப்ஷனே இல்ல, 50 ஓடிதான் ஆகணும். ஓடு 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 ஓடு. 1 hour later. வீடு அள்ளுது. ஏய், ஐயோ அள்ளுது, பக்கத்துல வந்துட்டா. ஏய், வந்துட்டேன். ஐயா ப்ரோ ஜஸ்ட் அட எப்படி ப்ரோ போன? என்ன புஷ்டா ப்ரோ? நீ வேலைக்கு ஆக மாட்ட. அடுத்த லெவலுக்கு ரெக்கமெண்ட் லெவல் எவ்வளவு கொடுத்துருக்கான்? வேலைக்கு ஆகுது. என்ன மட்டும் எப்படி புடிச்சா அவன்? தெரியலையா? நீ உனக்கு ஓட தெரியல ப்ரோ. ஓட தெரியலையா? ஸ்டாமினா வேஸ்ட் பண்ணாம சும்மா சும்மா குடிச்சிட்டு போக கூடாது. ஓ, தப்பிக்கிற மட்டும் புடிக்கணுமா? ஏய் வட்ட 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 வட்ட. அதுல நீ குதிக்கவே தேவையில்ல, ஓடி போனாலே அவன் பாட்டுக்கு வரான். இல்லையே, என்னெல்லாம் குச்சாதான் பாக்குறீங்களா? வரேன் போறேன் போங்க. என்ன அப்புறம் நீ ஏய், நோரா. உனக்கு பாத்துட்டு இருக்கியா? அப்புறம் இங்க பாருங்க, பாத்துன்னு தான் இருக்கேன். அங்க பாரு, நான் ஓடி தான் போறேன். ஓ ஆமா. அட அட தேனட. நம்ம ஸ்பீடா ஸ்பீடா இருக்கனால கேப் இல்லனால சர்ன்னு இப்ப ஓடிடுறோம். என்னோட ஒரு 5 கப் முன்னில போயிட்டல ப்ரோ. நீ முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார் ரோனு. 15 கப் தானே இப்ப? ஆமா, நினைச்சேன். அடுத்து என்னோட ஸ்பீட் ஏத்தி நான் வரேன் ப்ரோ. அடுத்து ஸ்டேஜ் 3க்கு. போடா 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 போடா. வந்துட்டேன். ஓடு 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 ஓடு, நிக்காம ஓடு 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 ஓடு. வர்றான் பாரு போலீஸ்காரன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ப்ரோ இது லெவல் 2K இவ்வளவு, ஸ்டேஜ் 2K இவ்வளவு கஷ்டப்படுறோம். வேற 10 வருகுது. அப்ப 4 5 6ல ப்ரோ. எனக்கு போ கொஞ்சம் பிக்கப் பண்ணி நினைக்கிறேன் ப்ரோ. அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கணும். கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லனா ரொம்ப கஷ்டம். வீடியோவே ரொம்ப நேரம் போயிடுமே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இங்க இந்த போல பாத்தீங்களா ப்ரோ? அடுத்த லெவலுக்கு 20 லெவல் 80 லெவல் வேணுமா? அது சும்மா கதை, அதோட கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். அது மேபி இது முன்னாடி இருக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்களோ. முன்னாடியா? எந்த முன்னாடி? ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ப்ரோ, அத சொல்றீங்க. முன்னாடி முன்னாடி இல்லையா ப்ரோ? முன்னாடியா? ஓ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா? நான் என்னோட ராஜ தந்திரத்தை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க எந்த தந்திரத்தை வேணா யூஸ் பண்ணுங்க, நான்லாம் வாங்கிட்டேன், தடுக்க முடியாது. இப்ப பாரு, ஓய் போடு 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 போடா போடா போடா. வேகம் பத்தல பத்தல பத்தல. ஏறு 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 ஏறு. லெவல் 50 போடு போடு. ரீபர்த்த குறா. இப்ப பாருல எவ்வளவு ஸ்பீட் ஏறுது. ஓடுறா ஓடுறா. 15 ஏறுதா ஸ்பீடு? ஆமா 15 ஏறுதா? லெவல் 10. நீங்க வேற வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது. நம்மளும் பண்ணிட வேண்டியதான். லெவல் 10 லெவல் 15 வந்துட்டேன். வேலைக்கு ஆகாது. ஆத்தாடி இவ்வளவு ஸ்பீடா இருக்கு ப்ரோ லெவல். ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஏன்டா ஒரே இடத்துல வந்து ஓடுறீங்க? நானும் தலைவரும் ஓடுறேன் பாருங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. ஓடி பாப்பா ஓடி பாப்பா ஓடி பாப்பா. ஹூ, நீ இது காசு கொடுத்து வாங்கிருப்பியா இருக்கும். அட இவருக்கு இது ஒரு வேலையா போயிடுச்சுங்க. இவருக்கு எப்ப பார்த்தாலும் வந்து காசு கொடுத்து இங்க அப்படியே மேல இருந்து அப்படியே படப்படன்னு கொட்டுது பாருங்களேன். காசு குத்து வேற ரோப்ளெக்ஸ்ல வாங்குறாங்கன்ட்டு. வாங்கிருப்ப யாருக்கு தெரியும்? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதை பாருங்க, ஃபைல்ல விட்டு காட்டுறேன். ஐயா 62 வந்துட்டேன் நானு. உங்களுக்கு? நம்மளும் 62 கிட்ட வர போறேன். 62ஆ ப்ரோ? கொஞ்சம் ஓடும் போது பின்னாடி கொஞ்சம் லைட்டா முன்னாடி போ ப்ரோ. முடி வந்து என் மூக்குல குத்துது. என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிச்சேடா. இருபது ஓடாது, நானும் வரேன் ப்ரோ. ஐயா வேலைக்கு ஆக மாட்டேன் ப்ரோ. ஐயோ, என் பக்கத்துல என்னோட ஸ்பீடா ஓடுறானே. ஏய் யாரா அது இப்படி ஓடுறது? இவன் ஓடுற ஸ்டைலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஓடு 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 ஓடு. போலீஸ் அண்ணா வருவார் வேகமா. வரார் போலீஸ் அண்ணா வரார். வழி விடுங்க போலீஸ் அண்ணா போலீஸ் அண்ணா போலீஸ் அண்ணா. ஏய் 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 நல்ல வேலை. வாவ் நைஸ் ப்ரோ. ரொம்ப ஸ்பீடா வரா ப்ரோ போலீஸ் அண்ணா. அப்படியா? ஆமா. ஏய் 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 என்னடா புஷ்டா? போங்கடா. நீ எப்படி ப்ரோ செத்த? நாங்க செத்த. ஓ, கப்பு ஏத்துறீங்களா நீங்க? ஆமா, தெரியலையா? ஏய் ப்ரோ பாரு ப்ரோ, வேகமா ஓடி வரா ப்ரோ. டேய் டேய் தம்பி ப்ரோ, என்ன ப்ரோ நடக்குதுங்க? நீ தான் நடக்குற. ஏய் என்னடா நடக்குதுங்க? ஆமா ப்ரோ, உன்னோட ஸ்பீடா ஓடுறேன் நானு. எப்படி? என்னோட ப்ரோ எப்படி? எத்தனாவது லெவல்? 64. நான் 65. எப்படி இது பாசிபிள் இல்ல? தெரியல. உங்க ஸ்பீட் கவுண்ட் மேல எவ்வளவு காமிக்குது? 25. எனக்கு 36 வந்திருக்கு. 36ஆ? இருங்க, ஒருவேளை கப்பு எடுக்க ஸ்பீடு ஏறுமோ ப்ரோ? 36. ஏய் என்னடா இது?
30 நான் 40 நானே போடுறேன் இருங்க. 40 போடுறீங்களா? என்னது 40 போடுறீங்க தெரியல. 37 ப்ரோ. இப்போதான் ப்ரோ தெரியுது. நான் சும்மா அதை தொட்டுட்டு இருந்தேன்ல ப்ரோ கஸ்டம் ஸ்பீடு. ஓ குறைச்சு வச்சிருக்கேன் அவன் நீ ஸ்பீட. ஆடா அது தெரியாமா? ஆடா கடவுளே. ச்சே. கைய கால வச்சு சும்மா இருக்க மாட்டியா? ஸ்பீடு இருக்கே, அடுத்த ஸ்டேஜ் போக வேண்டியதானே? அடுத்த ஸ்டேஜ் போனா தான் புடிச்சிரானே அவன் வந்து. நீ தான் ஸ்பீடா ஓடலையே போனதுல. ஓடுறா 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 ஓடுறா. ஏய் 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 மாட்டிக்கினேன். தெரியும் ராஜா தெரியும், அதுக்கு தான் அனுப்பிச்சு விட்டேன். இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய ப்ரோ. வயசு ஆகுதுல, இன்னும் குழந்தை போல தரமா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகா இதெல்லாம். கேம்னு வந்தா அதெல்லாம் பார்க்க கூடாது. ஜெயிக்கிறதா ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகா இது. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இப்ப பை வேணுமா நமக்கு? எத்தனை பை? 160 150? அடா நீ எத்தனை ப்ரோ வச்சிருக்க? நம்ம இப்ப 120. 120 கப் ஏத்துறீங்களா? 120? ஆமா ராஜா ஆமா. போடா 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 போடா. அதான் வந்துச்சு. பேகு வந்துருங்க, பேகு போயிட்டு வரட்டா. போப்ரா. இப்ப நீ அடி வாங்கத்தான் நான் பாக்கணும். அடி வாங்குறேண்ணா. என்னோட ஜம்ப் ஸ்பீட் எவ்வளவுன்னு தெரியல. அதுல போய் ஜம்ப் பண்ண போறீங்க. ஜம்ப் பண்ணா உங்களுக்கு ஸ்டாமினா குறையும். நீங்க ஸ்ட்ரைட்டா போகணும். எங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜா, நாங்க உங்களோட ப்ரோ பிளேயர் தெரியும்ல. ஐயோ ஊந்துருங்க. சாவணுன்றதே எனக்கு கிடையாது ப்ரோ. எனக்குலாம் போயிட்டீங்களா? போயிட்டேனே. அடச்சே, அங்க போனா 25 ஆயிருதுப்பா. 25 கப்பா? ஐயோ ராசா கண்ணுங்களா, ஏய் இந்த மாதிரி நடக்க கூடாதுடா. வயிறு எரியுது. அண்ணன் எப்படா காலியாவா, தின்ன எப்படா கிடைக்கும்னு பாத்துட்டு இருந்த மாரி 2 பேரும் ஒன்னா ஓட விட்டு இதை பண்ணு அதை பண்ணு போலாம் அப்படி இப்படின்னு என்ன மண்டைய நான் பாத்துருவேன் மேல ஒழுங்காச்சா. மண்டைய கழுவுனா உனக்கு எங்க போச்சு? ஊல அப்படிதான் இருக்கு. இது என்னங்க கதையா இருக்கு ப்ரோ? இது ஆனா யார் தப்பு தெரியுமா? இந்த கஸ்டம் ஸ்பீட் நான் கை வச்சு சும்மா இருந்துருக்கணும் தான். ஆனா அதுக்குன்னு வாங்கிட்டேன்ல. இப்ப பாருல, என்ன தடுக்க முடியாதுல யாராலையும். எதாச்சும் இங்கேயும் பொட்டி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன் போட்டி ஆகுறாங்க? பொட்டி ஆயிடணும். போடா 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 போடா. நம்மளுக்கு அவ்வளவுதான். எவ்வளவு இன்னும் 400 கப்பு வர போகுது. போ வந்துட்டேன் பாருங்க, வந்துட்டேன். 25 கப்பு ஈஸி தான் ப்ரோ தெரியுது. ஐயா ஈஸி தான் எனக்கும் தெரியுது. இதை பாருங்க, இப்ப இந்த பக்கம் வருதா, அப்படியே இந்த பக்கம் வருதா, அப்படியே இந்த பக்கம் வருதா, ஈஸியா இருக்கு அந்த கார் போறது வருதா, அப்ப இந்த பக்கம் தான் வரும். அவ்வளவுதான், இப்பதான் புரியுது. வண்டி வருது பாத்தோட்டம். இந்த பக்கம் இது தெரியாம தான் அடி வாங்கிட்டேன் 2 தடவை. இருக்கேன் ப்ரோ. அது ஈஸி தான் ப்ரோ. அடா பாமே 50 உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம், முட்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 100 ஆயிருது. ஏய் என்ன சப்பையா வந்துட்டேன். அதுதான் அதுக்கு போய் நம்ம 50 உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். அடா கடவுளே, இது தெரிஞ்சுதா? டேய் போடா கொஞ்சோண்டு. அப்பா ஐயோப்பா சாமியா. இப்ப எத்தனை ரீபர்த்தியா? சரி அப்ப அதுக்கு அடுத்த லெவலுக்கு போலாம். பேராசைப்படுவோம். எவ்வளவு ப்ரோ நீ ஓடும்போது ஏறுது? ஓடும்போது எனக்கு வந்துட்டு 67. சூப்பர் ப்ரோ. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா 82 லெவல் வந்துட்டேன். 82? ஆமா 80 அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ஸ்பீடே போதும்னு நினைக்கிறேன். போதும் எனக்கும் இதே போதும். கிளம்பு ப்ரோ லெவல் வேற பேக் வச்சிருக்க. அதான் பேக் அப்பயே வாங்கிட்டேனே. கடவுளே, அட கேனஜிருக்கி உன் மனசு என்ன கல்லா? கரும பிடிச்ச பையன். அத போய் கூட்டி போ. ட்ரை கடைசில போய் மாட்டேன் ப்ரோ நானு. போடா அங்க பாருங்க, கடைசில வந்து மாட்டிக்கிட்டேன். அப்பாடா 100 போதும் எனக்கு. போயிட்டீங்களா இல்லையா? அங்க போ. அத தாண்ட முடியலையே. மாட்டினீங்களா? ஆமா இதான் எனக்கும் வேணும்ல. நீ தோக்கணும், அத நான் பார்க்கணும். பிஹேவியர்ல திமிரு இல்ல துணிச்ச. போறீங்களா? ட்ரை பண்றீங்களா? அதான் போயிட்டு இருக்கேன். போங்க கண்டிப்பா ட்ரை பண்ணோம் ப்ரோ. போய் விட்டுறாதீங்க. செத்துட்டேனே ப்ரோ. பாஸ்டா பாத்துட்டேன், சாவல பாத்துட்டேன். வந்துட்டீங்க அப்படியே. இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ஏன் ப்ரோ இப்படி இருக்க? நம்ம கிட்ட போடுவாரா? நாங்க எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க சார். போகணும்னு மனசு இருந்தா போயிடலாம். மனசு இருந்தா? மனசு உனக்கு இல்ல ப்ரோ போகணும்னு. அதனாலதான் அங்கேயே கேக்குறான். 300 தான் ஏறானா? வாங்கடா இதை. இப்ப பாருங்க நான் போறேன் அப்படின்ட்டு நீங்க தான் சொன்னீங்களே, உருட்டு இருந்தீங்களே. உருட்டிலே ஆட்டப்படும். முடிஞ்ச ஏதாவது விசூசி போட்டு அவளை கொட்டுருக்குமா, நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்த லெவல நீ தாண்டி தான் பாரு. ஒரு தடவை ஓடும்போது உங்களுக்கு எவ்வளவு ஓடுது நார்மலா வர்றப்ப? 45 தான். 45? ஏன் ப்ரோ போறது? பாக்கல வந்துட்டு பாருங்க. 200 கப்பு வச்சிருக்கேன் எனக்கு. ஏண்டா பச்சை போய் பேசுற? போறதா? அதான் பின்னாடியே வரல. போங்க முன்னாடி பாருங்க போயிட்டே இருந்தா. அதை பாருங்க போயிட்டே இருந்தா. பாத்தீங்களா
பாத்தீங்களா அடுத்த ரவுண்டே வந்துட்டேன் 200 கப்பு ப்ரோ. நான் 10வது லெவலுக்கே போயிட்டேனே பாக்கலையா? அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. அவ்வளவு ஸ்பீடு போற திடீர்னு என்னது ரீபர்த் கொடுத்துட்டியா? இல்லையா? எப்படி அவ்வளவு ஸ்பீடா போற? நான் எங்க ஸ்பீடா போறேன்? பொறுமையா ப்ரோ போறேன். என்ன பண்ணிருக்க? நான் என்ன ப்ரோ பண்ணேன்? ஐயா என்னங்க இந்த அழுவாரு இவரு. அவ்வளவு ஸ்பீடா போற ப்ரோ நீ? அவ்வளவு ஸ்பீடா போறேனா? நான் எவ்வளவு ஸ்பீடா போறேன்? பொறுமையா ப்ரோ போறேன். என்னமோ பண்ணிருக்கு இது நம்மட்ட மறைக்குது. ஏய் புஷ்டானுங்க ப்ரோ. ச்சே 150 வின்னு போறான்னு பார்த்தா கும்பலா வந்து அடிக்கிறானுங்க ப்ரோங்க. அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்ல மேடம், நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். நம்ம கிட்டே கதை கொடுக்குது தலைவரு. ஏய் 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 தலைவரு போடா வாண்டல 150 எடு அவ்வளவுதான். கதை கொடுத்துட்டு நம்ம கிட்டே கதை கொடுக்குது. 150 இனி நமக்கு 150 கப் எடுத்துக்கொண்டே போய்கொண்டே எப்படி தப்பிக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. 150 கப் இதுக்கு அப்புறம் எப்படி வருது மட்டும் பாருங்க. ஜெயிக்க போற 150 கப் ரூனா ப்ரோக்கு மூஞ்சில ஒரே அப்பு. ஏம்பா நீ வேற. இப்ப பாருங்க இப்ப தெரிதா என் திறமை என்னன்ட்டு. தரமைக்கு தேங்காய் பால். போடா 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 என்னமோ காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கு. காசு கொடுத்து வாங்குறாங்களா? ஏன் ப்ரோ காசு கொடுத்து ஏன் ப்ரோ வாங்க போறேன்? நீ வாங்கிருப்ப ப்ரோ. என்ன சந்தேகப்படுற நீ? என்ன நின்ட்டான் எனக்கு. இப்ப பாருங்க ஸ்டக் ஆகி நின்ட்டான். ஸ்டக்காய் நிக்கிறானா? ஆமா ரீபர்த் கொடுத்தா அப்படிதான் ஐயா இருக்கும். ரீபர்த் கொடுத்தாவா? ஆமா வாடா 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 விடக்கூடாது. இன்னைக்கு விடுறதா இல்ல. இன்னைக்கு பாருங்க யார் அந்த 10வது லெவல ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பாத்துறேன் நானு. பாத்துறலாமா ஒரு கை பாத்துருவேன். நீ 10வது லெவல ஃபர்ஸ்ட் நான் தான் முடிக்கிறேன். மண்டையில படிப்பொண்ணு யாரடி. ஐயா 114 வந்துட்டேன். நீங்க போலாமே போறேன் ஒரு அப்பாடி ப்ரோ சரியான ஸ்பீடு ப்ரோ. நம்மளும் ஸ்பீட் அள்ளுது. போடா அள்ளுது. கிளம்பு காத்து வரட்டும். அப்படிதான் இருக்கு. ஆமா ப்ரோ காத்து வரட்டும் வழி விடுங்க. ஒரே ஜம்ப் தான் ப்ரோ. பறந்துடுறான் ப்ரோ. சரி போ இதுக்கப்புறம் அந்த பலிவிடு நான் என்னோட வேகமா வரீங்க? அண்ணா வராரு வெளியே விடு. ஊண்டிங்களா? ஆமா ப்ரோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஏன் ப்ரோ ஒருத்தன் விழுகிறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா ப்ரோ உங்களுக்கு? ஆமா ப்ரோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இன்பமா இருக்கு ஐயா. இன்பமா இருக்குது ஐயா. பாறையிலே பரகரிசி தித்தேலே வந்துட்டேன். ஓடு என்ன இது ப்ரோ? கப்பு நான் 1Kல நிக்குது. ஏய் என்னடா காமெடி பண்றீங்க? கப்பு ஏறுமா ஏறாதா? இருங்க. மோசம் போயிட்டியே ப்ரோ. அதுக்கு அடுத்ததும் போக முடியுதா? லாஸ்ட் நீங்க தான் தைரியமான விஷயம் போய் பாக்கலையா? நான் ஏன் போறேன்? ஏய் கப்பு ஏற மாட்டீங்களா? 1Kல நிக்குது. சந்தோஷம் ஏதாவது கிளிச் ஆயிடுச்சு போல. சந்தோஷமா? ஏய் ஏறுது ப்ரோ. ஏய் பேக்ரவுண்ட்ல ஏறி இருக்கு ப்ரோ. எனக்கு ஏறுதா? சரியில்லையே அது. அட கடவுளே. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தாச்சு. யாப்பா போ 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 200 பேசாம 8வது லெவலும் போயிட்டு வந்துருவேன் தான். பாத்துருவேன் நீ ஒரு கை. இல்ல அவர் போலன்னா அப்ப கன்ஃபார்மா அது ஏதோ விலங்கு இருக்குன்னு அர்த்தம். வேணாம் எனக்கு. ஆமா ஏமாத்தி ஜெயிக்கிறதுல அப்படி என்ன ப்ரோ உனக்கு சந்தோஷம் தான் தெரியல. நான் எங்க ப்ரோ ஏமாத்துறேன்? ஐயோ இதையே சொல்லுங்க. தேஞ்சு போன ரெக்கார்டு மாரி. பாக்குறவங்களுக்கு தெரியும் ப்ரோ நீ என்ன ஏமாத்தி தலட்ட பண்ணி என்னத்த ஏமாத்துறேன்ட்டு. பாக்குறவங்களுக்கு தெரியும். சரி பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியும் பாக்குறவங்களுக்கு. அதுல பாக்குறவங்க கமெண்ட் பண்ணிட்டோம். ஐயா நான் என்ன ஏமாத்துறேன்ட்டு. சீட் என்ன போடுவாங்க உங்களுக்கு? போட்டோம் ஐயா. ஸ்பீடு என்னோட ஸ்பீடா இருக்கே ப்ரோ. நீ ஸ்லோவா இருக்குன்னு சொல்லு ப்ரோ. உன்னை விட ஸ்பீடா இருக்குன்னு சொல்லாத. எப்படி ப்ரோ அவ்வளவு ஸ்பீடா இருக்க? கதை குடுக்குறியா ப்ரோ? கதை குடுக்குறேனா? நீ எதை ஏமாத்திருப்ப யாருக்கு தெரியும்? இது ஒண்ணு சொல்றாரு. ஆனா உனா நீ எதை கடைசி நீதான் சொன்னிய ப்ரோ நான் கடைசியா சொல்லுவேன்னு. அது சொல்றேன். அது என்னாச்சுன்ட்டு சொல்றேன். அப்ப ஏதோ சீட் பண்ணிதான் கடைசியா சொல்லுவாங்க. சீட் இல்ல அது. அது முடிஞ்சா போச்சு. அதே சொல்றேன். அந்த ரன் இருக்குல்ல ஓடுறது கஸ்டம் ஸ்பீடா? அந்த பிளஸ் ஸ்பீடு வாங்குவோம்ல காசு குத்து. அது வந்து நானு இது வாங்காம டைரக்டா வந்து 400 குத்து வாங்கிட்டேன். 200 வாங்காம. ஆமா அந்த ஸ்பீடு கப் சைடுல போறது கதா. அந்த ஸ்பீடு வந்து நான் அதேதான் இப்ப பிளான் வச்சிருந்தேன். 1000 வாங்காம டைரக்டா 2000 வாங்கலான்ட்டு. அது இந்த 1000 என்ன சொதப்பி விட்டு ஒருவேளை 1000க்கு மேல அது வாங்காம இருந்தனால தான் ஏர்லியோன்னு நினைச்சு தெரியாம வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கினாதான் தெரியுது அது பேக்கப்ல அந்த கப்பு ஏறிட்டு இருக்குன்ட்டு. இன்னத்துக்கு நான் டைரக்டா 2000 வாங்கிட்டு அடுத்து அந்த பேக்கே வாங்கிட்டு இருப்பேன். இதான் சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரட் அதான் முடிஞ்சு போச்சு. மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாம. சீக்கிரட் இல்ல நீ வேற ஏதாவது சீட் பண்ணிருப்ப. நீ நல்லா இருக்க மாட்டடா. ஓடு அவ்வளவுதான் வந்துட்டான் பாருங்க. அவ்வளவுதான் தடுக்க முடியாது நீ நம்மள. ஃபைனலி கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 10வது லெவல முடிக்க போறது நான் தான்ல. என்னை எதிர்க்கிறவன் எவன்டா? அவனுக்குலாம் நான் எவன்டா? பயமா அது கடிச்சிடாத. போயிட்டீங்களா?
அங்க பாருங்க 8வது லெவல் நின்னுட்டு இருக்கேன். எப்படி இருங்க நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பாக்குறேன். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிங்க போனாரு? இப்ப நானும் அப்ப போவேன், விட மாட்டேன். வந்துடுறா 9வதுக்கு வர போறேன். போ 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 போ. வந்துரு கொஞ்சம் தான். ஏய் என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு? இதுக்கடா அடாங்க வந்துட்டேன். 10வது லெவலா? விழுந்துட்டேன் ப்ரோ. கூட்டம் ப்ரோ. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எப்படி தாண்டறது வழி தெரியல. மாட்டீங்களா? செத்துட்டேன். இவன் டம்மி தான் போல் இருக்கு. நீ போய் பாரு ப்ரோ தெரியும். நான் போயிட்டேன். போயிட்டு தான் ஐயா இருக்கேன். தாண்ட முடியாது போல அதுக்கு மேல. போயிடா. அவ்வளவுதான் 400 வினா. அடேங்க அப்பா. சூப்பர் பா. போ 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 போ. அவ்வளவுதான் 8வது லெவலே போதும். அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். தைரியமா நாள் ஆச்சு ப்ரோ. போயிட்டு வர வேண்டியதுன்னு. நான் சொல்லேங்க, நான் போய்க்கிறேன் ஐயா. நான் பொறுமையா போய்க்கிறேன் ஐயா. எனக்கு இது போதும் ஐயா. பாருங்க போயிட்டேன். அடுத்து நாங்க 9க்கும் போயிட்டு வருவோம். 8வது லெவல் தான் இருக்கீங்க. எங்க போனீங்க 9வது லெவலு? போயிட்டு இருக்கேன் தெரியலையா? 8வது லெவல்ல நின்று இருக்க ப்ரோ. நீ பார்த்து தான் ப்ரோ இருக்க உன்ன. 8வது லெவல்ல நின்னுட்டு இருக்கேன். 9வது லெவல் போயிட்டு இருக்கேன் ப்ரோ. நிக்கிறது தெரியவா தெரியுது ப்ரோ. ஏன் ப்ரோ பச்சையா பேசுற? உன்னை பார்த்து நான் கீழே விழுவேன்னு நினைக்கிறியா ப்ரோ? அதெல்லாம் வாய்ப்பே. ஏய் இவனுங்க வேற குறுக்கால குத்துக்கிட்டே ஏன்டா இப்படி பண்றீங்க? இதெல்லாம் குடுக்காதீங்க தயவு செஞ்சு. நீ டென்ஷன் வந்துட்டு ஆகுது. பயத்துல நிக்கிறேன்னு தெரியுது. பயத்திலையா? எப்படா இவன் போறான் அப்படின்னு சொல்லி 10வது லெவல் போலாமா வேண்டாமா? எங்க ப்ரோ இருக்க நீ? 10வது லெவல் நின்னுட்டு இருக்கேன் ப்ரோ. என் கிட்ட தான் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆள காணோம். எங்க போனீங்க? நான் தான் 9வது லெவல் போயிட்டு அந்த சைடு தாண்டி போயிட்டு இருக்கேன் ப்ரோன்ற. அப்ப ப்ரோ அங்க நிக்கிற ப்ரோ நீ. நிக்கிறேனா? கதை வந்துட்டாரு. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். 10வது லெவல் நான் தான்ல முடிக்க போறேன். முடிக்கிறேன்ல, காட்டுறோம்ல. 10வது லெவலையும் பாதி தூரம் போயிட்டு வந்தவன் ப்ரோ. வாடா. உங்களோட ஸ்பீடு எத்தனை? ஏன் ஸ்பீடா? ஓடும் ஸ்பீடு. ஸ்பீடே காமிக்கல எனக்கு. அது மேக்ஸ் ஆயிடுச்சு இல்ல? விட்டு தள்ளு ப்ரோ. அப்படியே காமிக்கல எனக்கு ஓடுற கூட்டு. காமிக்காது உங்களுக்கு. 150 லெவல் வந்துட்டேன்ல ப்ரோ. அதனால காட்டாது. வாடா. அவ்வளவுதான். ஒன்னே மேல நான் ஏமாத்த மாட்டேன் ப்ரோ. எங்க ஓடுறா நீ? என்னத்துல இருந்து பேசாம ரீபத் குடுத்துற வேண்டியதான். இது வேலைக்கு ஆகாது. கைஸ் நம்ம உழுகு மூட்டை ரீபத்தே குடுத்துறேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன் உங்ககிட்ட? சொல்வதெல்லாம் போய் அப்புறம் மேல வைக்காத கை. ப்ரோ நான் போய் பார்க்க போறேன். இது வேலைக்கு ஆகாது. பாருங்க. நான் என்ன அந்த பக்கம் எட்டி பார்க்கல. நான் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு வரேன். என்னன்னாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு வாரல 10வது லெவலை முடிக்கிறதுக்காக ஒருத்தன் பிறந்து வருவானா? ஆல்ரெடி நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க. நான் சும்மாங்காட்டி சொல்றேன். அதனால அது ஒன்றும் கண்டுக்காதீங்க. போற வழியிலே வலிக்கு தடி வந்துடணும். வன்மம். எப்படா போறது இது? பொண்ணு இப்படி வரான் டக்குன்னு ப்ரோ. ரொம்ப ஸ்பீடா வரான் ப்ரோ. அவன் இப்படி நான்லாம் தாண்டியே போயிட்டேன். அவ்வளவுதான். கீழே தடி வந்துடணும் கடவுளே. பாத்துட்டேன். எப்படி போறது இதா? போடா. ஓ நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க. எனக்கு வழியே காமிக்கலாங்களா? ப்ரோ இது ஈஸி தான் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு ஸ்பீடு தான் பத்தல. ஓகே அப்ப ஓட வேண்டியதான். மீண்டுமா எதுக்கு இதெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு ஓடி போனாலே போவான்ல? கரெக்ட் தான். ஏன் ஜம்ப் பண்றீங்க? நானும் வரேன். பிடிக்கிறல உன்னை வந்து. தீயாய் பெறப்படுவான் வண்டலேரோ. ஏய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். நீங்க அங்கே நிக்கிறீங்க. கொஞ்சம் போக வேண்டியதானே தலைவரே? அவ்வளவு பயமா? போயிட்டேனே அதான். போங்க. ஊந்தணும் கடலை ஊந்தணும் கடலை அவர் ஊந்தணும். 10வது லெவல் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஊந்துறே. டேய் ஊந்துறாரு. இப்பதான் விலைகள்லாம் இல்ல. என் மனசு குளுகுளுன்னு இருக்கு. இப்பதாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. தாவுடா. போக மாட்டேன் ப்ரோ. மாட்ட வாய்ப்பு இல்ல. தாவுடா. தாவே. ஓ போயிடு. ஜண்டா அண்டா குண்டா. அப்பாடா அப்பாடி. இனிமேல் தான் கான்சென்ட்ரேஷனை வச்சு போடா. அப்படியே போ. நிக்காத. போயிட்டாரு. போயிடு. வந்துட்டேன். யார பார்த்து ப்ரோ சொன்ன?
நீ பொட்டி ஆயிடுவேன்ற. பொட்டியா நான் ஜெயிக்கவா போறேன். வந்துட்டேன் ஜெயிச்சிட்டேன் ப்ரோ, ஜெயிச்சிட்டேன் அவ்வளவுதான். ஜெயிச்சிட்டீங்களா? வெற்றி. எங்க நிக்கிறீங்க? ஆள தெரியல. வந்துட்டேன் ரிட்டனு. 4000 ஜெயிச்சிட்டு 4000 கப்பு. 4000 கப்பா? ஆமா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை நீ ஏதோ ஏமாத்திருப்ப. ஏமாத்துறா நண்பர்களே. அதாவது என்னன்னா, தோல்வியை ஒற்றுக்கொள்ள முடியாமல் ஒருத்தர் கதறி கொண்டு இருக்கிறார். காதறி கொண்டுட்டு இருக்கானா? ஆமா, நான் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் போனேன் தெரியும்ல. உங்களுக்கு பின்னாடி தான் வர போறேன். வாங்க, உங்க பின்னாடி போய் காட்டணும்ல போறேனா இல்லையான்ட்டு. வாங்க காட்டுறேன். என் பின்னாடி வந்தா நான் தானே அப்புறம் முதல்ல போன மாதிரி அப்பா. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்புறம் போலாமா? போங்க. வாங்க. ஓய் 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 ஓய். அவ்வளவுதான். வாங்க. யார் வேணாண்ணா? வந்து கொண்டே இருக்கிறோம் நாங்களும். அங்க லேயர் வருது பாருங்க, உங்களை சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு. இதோ வந்துட்டேனே, அவ்வளவுதான். சொல்லிட்டு அடிக்குதா? ஃபினிஷிங் லைன் சொல்லிட்டு அடிக்குமா? இங்க பாருங்க, என்ன சொல்லிட்டு அடிக்குமா? இங்க பாருங்க ஃபினிஷிங் லைன். அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான். ஒன்ன சும்மாவா விடுவான்? டெலிபோர்ட் வேல்டு 2 நீ சீட் பண்ணிருப்ப ப்ரோ முதல்ல. ஐயா ஊருக்கே தெரியும் ஐயா நண்பர்களே. அதாவது யார் வின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஏமாத்துறாரு. அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுப்போம். அவ்வளவு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.